ஏப்ல ஒத்தரசா அந்த பக்கத்து தெருவில் அந்த மாலா பொம்பளை புது வீடு வாங்கியிருக்காளாம்ல. ஆமா, துட்டு இவளுக்கு எங்க இருந்து தான் வரும் தெரியாது. நம்ம ஒரு 10 ரூபா கடன் கொடுன்னு கேட்டால் தரமாட்டாளுங்க. ஆனால் வீடு மட்டும் வாங்குறதுக்கு இவளுக்கு காசு இருக்கும். நம்மளும் எப்படியா கஷ்டப்பட்டு ஒரு வீடை வாங்கணும்ல. ஆமா, இவா ஒருத்தி 4 மாசம் என் புருஷன் சம்பளமே கொடுக்கல. 4 மாசம் வீட்டு வாடகை பாக்கி இருக்கு. அதை கொடுக்க வக்கல. இவ புது வீடு வாங்கணுமா? போடி அங்கிட்டு. அப்படிலாம் இல்ல, கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்சு எப்படியாவது வாங்கிடணும். நீ வேணா வாங்கு, நான் வேணா உன் வீட்டுல வந்து வாடகைக்கு இருக்கேன். எதுக்கு என் வீட்டில் வந்து இருந்துட்டு 4 மாசம் வாடகை கொடுக்காம அப்படியே டிமிக்கி அடிக்கிறதுக்கு? ஆத்தாடி ஆத்தா, வீடு வாங்கவே இல்லை, அதுக்குள்ளேயும் பாரு வாயை பாரு. என் மண்டை மண்டை ஏடி உத்தரசா ஏறமா மாடே, வீட்டில் அவ்வளோ வேலை நடக்கு, இங்க வந்து உட்காந்துக்கிட்டு போறேன்னு பேசிக்கிட்டு அலையிற. ஏத்த மொட்டையத்த, நாங்க வீடு வாங்க போறோம், அதை பத்தி தான் பேசிக்கிட்டு இருந்தோம். என்னத்த வீடு வாங்க போறேன்? என்கிட்டே காது குத்துறியாங்க? ஏத்த காது குத்தணும்னா முத காது வேணும் தான். உங்களுக்கு தான் 2 காதுமே இல்லையே. இப்படியே எடக்க முடக்க பேசிக்கிட்டு அலையாத. ஒரு நேரம் போல ஒரு நேரம் இருக்க மாட்டேன் பாத்துக்கோ. ஏமா ஒத்தரசா, உனக்கு பேச்சு துணைக்கு வேற ஆளே இல்லையா? இந்த குண்டை என்னையாரும் கூட சேர்த்துக்கிட்டே சுத்திக்கிட்டே அலையிறியம்மா. ஏடி பத்திராளி, ஓ மருமகளும் சொல்லாதடி. ஓ மருமகளும் நல்ல பிள்ளையா இருக்கா. இவ்வளவு ஒரு நாள் ஜெயிச்சு பாரு, உயிரே போயிரும். முனிமாக்கா, எதுவும் தெரியாம பேசாதீங்க. இது குண்டு பாக்குறதுக்கு பூரா விஷம். இந்த கிழவி என் கால் சைஸ் தான் இருக்கா. இவளுக்கெல்லாம் பயந்து வாழ வேண்டியதா இருக்கு. சை. ஆமா பத்திராளி, இவளை சொல்லி ஒன்னும் பிரயோஜனம் இல்ல. இவளுக்கு அம்மாமார்களை சொல்லணும். நல்லா வளர்த்துருக்காளுங்க பாரு. ஏமா ஏமா, ஒரு 2000 ரூபா கொடுமா, என் ஃப்ரெண்டு கூட ஊருக்கு போறேன். இந்த உன்னை பேத்து வச்சிருக்கேன் பாரு. வந்ததும் சரியில்லை, வாச்சதும் சரியில்லை. ஆமாத்த சரி, அந்த உங்க பிள்ளைய சொல்லி குத்தம் இல்ல. எல்லாம் அவங்கவுங்க அம்மாமார்க வளர்த்த விதம். நீங்க வளர்த்த விதம் அப்படி இருக்கு. இங்க பாரு, வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிக்கிட்டாலே கூடாது பாத்துக்கோ. ஆமா, நீங்க மட்டும் உங்க பிள்ளையில தங்கத்துல பெத்து போட்டிருக்கீங்க. எங்க அம்மா மட்டும் தகரத்துல பெத்து ரோட்ல போட்டாங்களோ? முடியுமா? அவளை சும்மா விடாத. ஸ்கேல் வச்சிருக்கல, நல்ல மண்டையிலே கொட்டு அவளெல்லாம். இவ்வளவு குண்டு, நீ வீட்டுல என்ன செய்வ? திருடு தூங்கிட்டே தெரிவியோ? இந்த ஓ மாமியா கிப்பி மண்டையை நல்லா சிசரை வச்சு வெட்டி விடு. முடிஞ்ச வாயை வெட்டி விடு. நீ வேற சும்மா இருல. அவ என்னைய ஒன்றும் சொல்ல மாட்டா. அப்படியே நேரம் என் வீட்டுக்கார் வரையும் அப்படியே கொளுத்தி போட்டுருவா. அப்புறம் அவன் திங்குன்னு ஆடுவான். ஓ மாமியா தானே, உனைய மட்டும் சொல்லணும். ஏன் மாமியாவும் சேர்த்து ஊசி பேத்தி விடுறா. சும்மா இந்த கிளவி ஆடுவா. என்ன இழுச்சக்கா, இன்னும் 2000 வாங்கிட்டு இருக்கீங்க? இந்த வந்துருச்சுல அந்த வளர்ந்த மாடு. இந்த மாடு தான் என் பிள்ளைய கெட்டு குட்டிச்சோரா ஆக்கி விடுது. ஏமா 4000 கொடுமா, எனக்கு 2000, என் ஃப்ரெண்டுக்கு 2000. ஆமா, உங்க அப்பா கட்டுக்கட்டா சேர்த்து பீரோல அடிச்சு வச்சிருக்கா. 2000 4000 10000 தரேன். அப்புறம் என்ன இழுச்சக்கா, 10000 தரேன்றாங்களா? 10000 வாங்கிடுங்க. நம்ம போற உள்ள செலவுக்கு நிறைய யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வளர்ந்த எரும மாடை வீட்டில் அவள் அம்மாட்ட சொல்லி கொடுக்கணும். சொல்லி கொடுத்து அவளுக்கு கால் கட்டு போட வைக்கணும். பத்திராளி கிழவி, அது காலில் அடிபட்டாதான் காலில் கெட்டு போடுவாங்க. உனக்கு வாயில ஏற்கனவே அடிபட்டிருக்கு. உன் வாயில தான் கெட்டு போடுறதுக்கு ஒரு ஆள் இல்ல. யாரடி பெரியவங்கள இப்படி மட்ட மரியாதை இல்லாம ஏத்து பேசக்கூடாது. நீங்க சொல்றது சரிதான். அது பெரியவங்களுக்கு தான் மரியாதை கொடுக்கணும். இதுதான் பெரியவங்களே கிடையாது. முடியுமா? அவட்டெல்லாம் ஒன்றும் பேசாத. அவள் ஏட்டிக்கு போட்டி பேசிக்கிட்டு திரிவா. இப்ப இந்த அவமானம் உங்களுக்கு தேவையா? நீங்க வீட்டுக்கு போங்க. வீட்டுக்கு போய் வேலையை பாருங்க. நான் கொஞ்ச நேரம் கழிச்சு வரேன். ஏண்டி வீட்டுல வேலை நடக்குன்னு சொல்லிட்டு இருக்கேன். நீங்க முன்னாடி போங்க, நான் பின்னாடி வரேன்னு இருக்க கதை பேசுறதுக்கு. இன்னும் ஊர்ல இருக்கிற குரணி, உலகத்துல இருக்கிற குரணி எல்லாரையும் பத்தி பேசிக்கிட்டால. ஏக்கா இழுச்சக்கா, என்னக்கா உங்க அம்மா ஜென்ரல் நாலேஜ் கூட இல்லாம இருக்காங்க. மத்தவங்கள பத்தி பேசினாலும் நம்மளுக்கு 4 விஷயம் தெரியும். சும்மா இருடி. அது கொடுக்குற 2000 கொடுக்காம போயிடும். இங்கே குண்டமா, உனக்கு 5 நிமிஷம் தான் டைம். அதுக்குள்ளே எந்திரிச்சு ஒழுங்க மரியாதை வீட்டுக்கு வந்துரு. என்ன பத்திராளி கிழவி, நானும் பார்த்துட்டே இருக்கேன். அப்ப இருந்து குண்டுன்னு இருக்க. நீ அந்த பிள்ளைக்கு சோறு போட்டு வளர்த்த. சிவப்பின் அழகா எவ்வளவு பேர் நல்லா வச்சிருக்கோம். ஆமா, பேர் நல்லா இருந்துச்சுன்னா தூக்கி இடுப்புல உட்கார வச்சுக்கோங்க. இப்ப சிவப்பி, என்ன இப்படி அமைதியா இருக்க? உன் மாமி எத்தனை வருஷம் இத்தனை பேச்சு பேசிக்கிட்டு இருக்கா? நீ வாட்டு கும்புன்னு இருக்க. எல்லாம் ஒரு காரணம் தான் இழுச்சக்கா. இன்னைக்கு நான் பேசினேன் வச்சுக்கோங்களேன். நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை என் மாமி அப்புறம் என் வீட்டுக்கு விட மாட்டா, எங்க அம்மா வீட்டுக்கு. அதனாலதான் பேசாம பொறுமையா இருக்கேன். நீ இப்ப பேசாம இருந்தா மட்டும் நாளைக்கு உன்னை வீட்டுக்கு விட்டுருவாங்க. அது கிளவிக்கு தெரியும்க்கா. நாளைக்கு நான் எங்க வீட்டுக்கு போறேன்னு. அதான் இன்னில இருந்து என்னை வைய ஆரம்பிச்சிருச்சு. இங்க வேற 2000 கிடையாது, 3000 கிடையாது. பேசாம ஓடி போங்கிட்டு வீட்டு பக்கம் வந்து காசை கேட்டுட்டு. இழுச்சக்கா, உங்க அம்மா ரொம்ப கஷ்டப்படுறாங்க வீட்டுக்கு வராதுன்னு சொல்லி. அதனால நம்ம போன தடவை உங்க மொட்டை மாடியில அந்த ஜன்னல் இருந்துச்சு பாத்தீங்களா, அது வரையும் குதிச்சு உங்க அம்மா பரிசுல துட்டு எடுத்தோம்ல, அது மாதிரி எடுத்துக்கிடுவோம் வாங்க. இங்க பாருடி, அவ கூட சேர்ந்து எதையாவது பண்ணிக்கிட்டாலும் நினைச்சுக்கோ, ஒரு நாள் வீட்டு பக்கமே நீ தலை வச்சு படுக்க முடியாது. இவன் பரவாயில்லம்மா, தலை வேணா பக்கத்து வீட்டு பக்கம் வச்சுக்கிறேன், காலை வேணா நம்ம வீட்டு பக்கம் வச்சுக்கிறேன். எல்லாம் அந்த ஒத்தரச எரும மாடால வந்ததுதான். இவளால தான் அவ அந்த வாய் பேசுறான். இல்ல தைத்த, எனக்கு ஒண்ணுமே புரியல. உங்க மகா துட்டு கேக்குது, நீங்க சண்டை ஓடுறீங்க. உங்க 2 பேருக்கு நடுவுல நான் எங்க இருந்து வந்தேன்? என்னை எதுக்கு வம்பள மாட்டீங்க? ஆமா, இங்க பாரு எப்படி உட்கார்ந்துருக்க. கால் மேல கால் போட்டு ஒரு மாமியா முன்னாடி இப்படியே உட்காருது மருமகாரி. நீ இப்படி கால் மேல கால் போட்டு உட்காரனாலதான் என் மவ என் பேச்சை கேட்கவே மாட்டேங்கிறா. இத்த, நீங்க சொல்றது எனக்கு ஒண்ணுமே புரியல. எனக்கு பசிச்சா நான் தான் சாப்பிடணும். உங்க மகளுக்கு பசிச்சா உங்க மகா தான் சாப்பிடணும். அதை விட்டுட்டு அவளுக்கு பசிச்சா என்னைய போய் சாப்பிட சொல்றீங்க? ஏக்கா இழுச்சக்கா, மாமியா மருமகளும் சண்டை விட்டு இருக்காங்க. அப்புறமா போட சொல்லுங்கக்கா. முதல் காசை வாங்கிடுவாங்கக்கா. நேரம் ஆகுதுக்கா பஸ்ஸுக்கு. ஏமா நீங்க 2 பேரும் அப்புறமா சண்டை போடுங்கம்மா. இல்ல கொஞ்சம் கூட விளையாடுங்கம்மா. முதல்ல காசை கொடுமா. ஏன்டா காசு கேட்காதடி? இந்த உங்க அண்ணிக்காரி குத்துக்கல்லு மாதிரி உட்காந்துருக்கல, அவட்ட கேளு. உங்க அண்ணன் தான் ஆபீஸ்ல வேலை செஞ்சு கட்டுக்கட்டா கொண்டு வந்து பொண்டாட்டிட்ட கொடுக்குறியா? அவட்ட வாங்கிக்கோ. ஏத்த கொஞ்சமாவது மனசாட்சியோட பேசுங்க. உங்க மகன் சம்பளம் கொடுத்தே 4 மாசம் ஆச்சு. வீட்டு வாடகையே 4 மாசம் பாக்கியா இருக்கு. இதுல கொண்டு வந்து கட்டுக்கட்டா கொடுக்குறாங்கன்றீங்களே, எனக்கு கட்டுக்கட்டா கொடுத்தாங்கன்னு எனக்கு தெரியல. அதெல்லாம் எனக்கு தெரியாது. என்னமே எப்படி போகணும் எனக்கு தெரியாது. ஆளை விடுங்க. கிளவி சரியான ஆளு. காசுனாலே ஆளுக்கானும் ஓடிடுவா.
ஏடி கொசு இதுக்கு ஒன்றும் சரி வராது. வா நம்ம உங்கள் வீட்டில் போய் காசு கேட்போம். எங்கள் வீட்டில் விளக்கமாக தான் அடிப்பாங்க. வாங்க பேசாமல் நடந்து டூருக்கு போவோமே.